டெஸ்ட்டும் செக் பண்ணணும். சாம்பிள் வேல்யூஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். சாம்பிள் வேல்யூஸ் மொத்தம் எத்தனை இருக்குது? சாம்பிள் ஒன்றில் 1 2 3 4 3, 5 4, 5, 6, 7. 7. அப்போ n வந்து less than 30. அப்போ less than 30 இது என்ன தெரிஞ்சிச்சு? ஸ்மால் சாம்பிள் தெரிஞ்சிச்சு. சரிங்களா? Sir. ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட். சரி, அதுக்கப்புறம் இது வந்து என்ன கொஸ்டின் சார்? இது 29 மார்க் 2019 12th பி. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் Okay, வந்து என்ன டெஸ்ட்னு செக் பண்ண போகிறோம். இங்கே என்ன சொல்லிக்கிறோம்? பாப்புலேஷன் சேம் மீன் சொல்லிக்கிறோம். மீன் டெஸ்ட்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டோம். சரிங்களா? சாம்பிள்ஸ் மீன் ட்ரான் ஃப்ரம் த பாப்புலேஷன் ஆஃப் சேம் மீன் சொல்லிட்டோம். அப்படின்னா என்ன மீனிங்கு? தெர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் டூ பாப்புலேஷன். அப்படி கான்செப்ட் இங்கே இன்டைரக்டாக கொடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ இது என்ன தெரிஞ்சிச்சு? டூ மீன் டெஸ்ட்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா 2 சாம்பிள் கொடுத்துக்கிறாங்க. சாம்பிள் 1 சாம்பிள் 2 கொடுத்துக்கிறான். Yes, sir. மீன் டெஸ்ட்டு 2 மீன் டெஸ்ட் எங்கே இருக்க போகுது? டி டெஸ்ட்டில் இருக்க போகுது. அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளோட ஐடியா. அப்போ இதை கண்டுபிடிச்சிங்க என்ன வேணும்? H0 டிபைன் பண்ணணும். H0 தான் அவன் தான் சொல்லிட்டாங்க. பாப்புலேஷன் சேம் சொல்லிட்டாங்க. அதான் H0. அப்போ H0 மீனிங் என்ன? தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன். ஓகே, தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் டூ பாப்புலேஷன். டூ பாப்புலேஷன். ஓகேவாமா? ஓகே சார். சார் இங்க 34 கீழே வேல்யூ வரல சார். 34 கீழே இல்லை நடக்குது. அதான் N1 N2 நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து இல்லை. இதோட N1 எவ்வளவு? 7. இதோட N2 என்னது? அடுத்த சாம்பிள் சைஸ் N2 எவ்வளவு? 6. அப்போ இதுக்கு வேற ஃபார்முலா, இதுக்கு வேற ஃபார்முலா. அதாவது இது 7 வச்சு ரன் பண்ணுவோம், இது வந்து 6 வச்சு ரன் பண்ணுவோம். சரியாம்மா? ஓகே சார். சரி, இப்போ யார் யார் வேணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுங்க. P 2 மீன் டெஸ்டோட ஃபார்முலா எடுங்க. P equal to x bar minus y bar divided by s into root of 1 by n1 plus 1 by n2. கரெக்டாமா? எஸ் சார். சரி, இப்போ எஸ்ஸோட வேல்யூ வேணும்ல. அப்போ அந்த எஸ்ஸோட ஃபார்முலா என்ன? அதாவது ரூட் ஆஃப், கரெக்டுங்களா? ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பிளஸ் S1 வச்சுக்கோங்க. S1 வச்சுக்கோங்க. N1 மைனஸ் 1. அதே மாதிரி S2 கண்டுபிடிங்க. S2ஓட வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் ஒய் மைனஸ் சம்மேஷன் ஒய் மைனஸ் ஒய் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டிவைடட் பை 2 மைனஸ் 1. n2 minus 1. அப்போ இதனோட ஃபார்முலா என்ன? S1ஓட ஃபார்முலா என்ன? எஸ்ஸோட ஃபார்முலா கொடுத்துக்கலாம். நான் வந்து சொல்லுங்க. எஸ்ஸோட ஃபார்முலா என்ன வரும்? எஸ்ஸோட ஃபார்முலா N1 கரெக்டுங்களா? n1 s1 ஸ்கொயர் S2 N2 ஸ்கொயர் divided by n2 s2 ஸ்கொயர் டிவைடட் பை n1 plus n2 minus 2. இது ரூட்டோட வேல்யூ வரும். சரிங்களா? இது ரூட் போட்டு கண்டுபிடிக்கணும். சரியாம்மா? புரியுதுங்களா? சரி, நான் நோட் பண்ணிடுறேன் சார். அப்படி இப்போ டேபிள் என்னென்ன ஃபார்ம் பண்ணணும்னு தெரியும். இப்போ ஃபார்மா தெரிஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக டேபிள் என்னென்ன வரும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரியாம்மா? டேபிள் ஃபார்ம் பண்ணிடலாமா? ஓகே சார். சார் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நோட் பண்ணிடுறேன் சார். நோட் பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே சார். வெல்கம் சார். ஓகேம்மா. இப்போ டேபிள் என்னென்ன வரும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? டேபிள் என்னென்ன வரும்?
இது எல்லா கால்குலேஷன் வேணும். அப்போ எக்ஸ் பார் ஃபார்முலா வேணும். சம்மேஷன் எக்ஸ் டிவைட் பை என். இதான் வந்து எக்ஸ் பார். அண்ட் ஒய் பார் மாதிரியும் ஒய் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஒய் பை என். இதான் வந்து நம்மளுடைய ஃபார்முலா. அப்போ நம்ம டேபிள் என்னென்ன வேணும்? எக்ஸு, ஒய், அடுத்தது என்னது? Y. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர், ஒய் மைனஸ் ஒய் பார் ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? டேரெக்டாக போட்டுருங்க. நம்மளுக்கு டைம் வேண்டாம், நிறைய எடுக்க வேண்டாம். டக்கு டக்குன்னு கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணுறீங்க. நம்ம டேரெக்டாக போட்டுருங்க. சரிங்களா? சரி, எக்ஸோட வேல்யூ என்னமா? சாம்பிள் ஒன்று தான் வந்து எக்ஸோட வேல்யூ சொல்கிறாங்க. சாம்பிள் ஒன்று யார் இருக்கிறா? இது அப்படியே 28, sir. நோட் பண்ணிக்கிறீங்களா இந்த வேல்யூலாம்? Yes, sir. Yes, sir. அப்படியே சொல்லுங்க. டக்கு டக்குன்னு நம்ம முடிச்சிடணும். சொல்லுங்க. 28 எக்ஸோட வேல்யூ சாம்பிள் ஒன் 28 28, 30, ம் 32, ம் 33, ம் 33, ம் 29, ம் 34, 34. நான் சொல்கிறேன். ஒய்யோட வேல்யூ 29, ஆ 30, ஆ 24, ஆ 27, ஆ 29, ம் 30. கரெக்ட். சரியாம்மா? இப்போ என்ன பண்ண Yes, போகிறோம்? sir. ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது. சம்மேஷன் எக்ஸ் வேல்யூ சம்மேஷன் ஒய் வேல்யூ கண்டுபிடிப்போம். கரெக்டுங்களா? அப்போ அது கண்டுபிடிங்க. ஆட் பண்ணி சொல்லுங்க. அப்போ தான் எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிக்கணும். சொல்கிறாங்க. 28 plus 30 plus 32 plus 33 plus 219, sir. Summation value. 219 கரெக்டாமா? Yes, sir. 219 இப்போ summation of x by n தானே sir? சம்மேஷன் ஒய் வேல்யூன்னு சொல்லிடுறாங்க. ஒய் வேல்யூ சம்மேஷன் ஒய் என்ன? ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி சம்மேஷன் எக்ஸ் பார் எழுதிக்கலாம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு 219 டிவைட் பை எத்தனை டேட்டா இது? 6 7? இது 7 நினைக்கிறேன். 1 2 7, sir. 4 5 6 7. அப்போ அதனோட வேல்யூ என்னடா கண்டுபிடிக்குது? எக்ஸ் பாரோட வேல்யூ Sir, 31.28, sir. 31.2. அதே மாதிரி ஒய் பார் போடலாமா? ஒய் போடுங்க. சம்மேஷன் ஒய் எவ்வளோ வருது? போட்டிங்களா? போட்டுட்டே இருக்கேன் sir. கொஞ்சம் ஸ்பீடாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணுமா? என்ன பிரச்சனைனா, நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பரும் அந்த நியூமெரிக்கல் மெத்தட் பேப்பரும் கால்குலேட்டர் கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணால் மார்க் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, மார்க் நம்மளுக்கு Okay, தெரிஞ்ச sir. பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு மார்க் ரெடியூஸ் ஆகும். கொஞ்சம் Okay, sir. ஸ்பீடாக. 169, sir. ஓகே, வெரி குட். 169. தென் ஒய் பார் வேல்யூ. ஒய் பார் Divided by 6, sir. 28.167. 28.16 அப்போ 1 Yes, sir. 7 வச்சுக்கோங்க. 28.17 வச்சுக்கோங்க. சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட போறீங்க. எக்ஸ் பார் வழியாக ஆல்ரெடி எழுதிட்டீங்க. எவ்வளவு? 31.28. அப்போ 31.28. ஒய் பார் என்ன? 28.16. இந்த ஒய். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க? ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணி எழுத போறீங்க. யாரு? 28 மைனஸ் 31.28. கரெக்டுங்களா? 28 Yes, sir. மைனஸ் 31.28 ஹோல் ஸ்கொயர். ரெண்டையும் மைனஸ் பண்ணி Yes, sir. Sir, 10.75. 10.75. What 63, sir? 1.63 mm. Yes, sir. Second one. 1.63 கரெக்டுங்களா? Yes, sir. நெக்ஸ்ட் 0.518, sir. 0.518. Sir, 2.95, sir. 95. Okay, sir. 33 minus. Sir, 2.95, sir. 2.92 ஆமா?
Sir, yes, sir, 2.95, sir. The same value, sir, 33. ஓ ரெண்டுக்கும் 33யா? ஓகே சார். Yes, sir. ம். Sir, 5.19, sir. 5.19. 19. ஓகே. 34 minus 100. 7.39, sir. 7.39. கரெக்டாமா? இது டக்குனு Yes, sir. டக்குனு 31.378, sir. என்னம்மா 31.378 78. Yes, sir. 37. Sir, இப்போ y value ஆ 20. 28.17. Sir, 0.6889, sir. 8, 8, 9. 30 minus 28.17. 348, sir. 348. என்ன பண்ணுமா? 30 minus 28.17, sir. ஆமாம்மா எந்த ரிசல்ட்டு? Sir, 3.348, sir. 3.34. ஓகேம்மா. Sir, 17.38, sir. 17.38. 1.368, sir. 1.368. 0.6889, sir. 0.6889. Sir, 3.3489. 3489. ஷேர் பண்ணி சொல்றது. ஆட் பண்ணி. Yes, sir. $26.82, sir. 26.86. ஓகேங்களா? இப்போ அவ்வளோதாம்மா. Yes, sir. நம்ம எஸ் வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? சொல்லுங்க. எஸ் நீங்க எஸ் ஸ்கொயர் தான் தேவைப்படுது. அப்போ S1 ஸ்கொயர் S2 ஸ்கொயர் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன கிடைக்கும்? ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துங்க. S1னா ரூட் வரும். S1 ஸ்கொயர்னா வித்தவுட் ரூட் எடுக்க போறீங்க. கரெக்டுங்களா? அப்போ ரூட் இல்லாமல் எழுதி இதை டிவைட் பண்ணி கொடுங்க. அப்போ என்னாச்சு? 31.378 டிவைடட் பை n1 மைனஸ் 1 அப்படின்னு எழுது. 7 மைனஸ் 1 6. இதனோட வேல்யூ என்ன? அது மாதிரி S2 ஸ்கொயர். S2 ஸ்கொயர் என்னது? 26.82 divided by n2 minus 1. நம்மளோட 6 minus 1 5. Sir, n minus, okay, sir. 6 minus 1, 5, sir. ஆமாடா கண்ணு. சொல்லுங்க ரெண்டு டிவிஷன் சொல்லுங்க. Sir, 5.229, sir. 5.23. ஓகே. அடுத்ததுமா?
எவ்வளோ இது 5.8 5.364. 5.364. அப்போ டேரக்ட் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோமா? எஸ் சார். ரூட் ஆஃப் n1. n1 எவ்வளவு 7 7 into s1 square 5.23 plus n2. n2 is 6 into 5.364 divided by n1 plus n2. 7 plus 6 is 13. 13 minus 2 11. கரெக்டாக 13 minus 2 11. இதை கம்ப்ளீட் பண்ணுறது இதை கம்ப்ளீட் பண்ண மாதிரி சொல்லுங்கள். என்னம்மா 2.5007 சார். 2.5007. சரிங்களா? சரி, இப்போ இதுதான் முடிச்சுக்கிறோம். என்ன டி டெஸ்ட் அப்ளை பண்ணணும். டி டெஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. என்ன வேல்யூ டி டெஸ்ட் ஃபார்முலா என்ன? டி டெஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ் பார். எக்ஸ் பார் வேல்யூ என்னமா சார்? எக்ஸ் பார் வேல்யூ 31.378 சார். 31.378ங்களா? எஸ் சார். 27 37 378 சார். ஓகே, 37 378 38 வச்சுங்க. மைனஸ் x2 பார், தட் மீன்ஸ் y பார் 6.82 சார். divided by s into s ஓட 2.5007 into root of 1 by n1 1 by 7 plus 1 by 6 n2. கால்குலேட் பண்ணி சொல்றாரு. Sir, numerator value is 4.55, sir. 4.55 divided by இந்த கால்குலேஷன் கேர்ஃபுல்லா போடுமா, பிராக்கெட் போட்டு கரெக்டா போடுங்க. மாத்தி பண்ணா ஆன்சர் தப்பு இந்த கால்குலேஷன். ஸோ அப்படி தெரியுதுன்னா நீங்க என்ன பண்றீங்க, எல்சிஎம் எடுக்கிறீங்க. எல்சிஎம் இருக்கிற வரைக்கும் 6 + 7 13 13 divided by 42. இதனோட வேல்யூ கம்ப்ளீட் பண்ணிட்டு ரூட் எடுங்க. 0.309 sir. LCM எடுத்துக்கோட்டா ரூட் ஆஃப் ரூட் இல்லாம ரூட் நம்ம சொல்ல ரூட் கம்ப்ளீட் பண்ணி சொல்லுங்க. நம்ம ரூட் கம்ப்ளீட் பண்ணி போட்டீங்கன்னா அவங்க ஆன்சர். அப்ப எண்ட் ஆஃப் ரிசல்ட் இப்போ நீங்க கால்குலேட்டர் தான் யூஸ் பண்றீங்க. நீங்க இத்தனை கால்குலேஷன் போட்டு காட்டணும் அவசியம் எண்ட் ஆஃப் தி ரிசல்ட்டே போட்டு சொல்லிடுங்க சார். ஆமாம்மா, நீங்க ஃபுல்லாவே நீங்க தனித்தனியா போட வேணாம். பிராக்கெட் கரெக்டா ஓபன் பண்ணி கரெக்டா க்ளோஸ் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க வந்து எண்ட் ஆஃப் ரிசல்ட் சொன்னாலும் போதும். சரிங்களா? தட் இஸ் எண்ட் ஆஃப் ரிசல்ட். எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் வந்து 3.273 சார். 273. இதுதான் நம்மளோட கால்குலேட்டர் வேல்யூ. அப்ப டேபிள் வேல்யூ உங்களுக்கு பார்க்க தெரியுங்களா? டேபிள் வேல்யூ போங்க. எஸ் சார். டேபிள் வேல்யூ ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எடுங்க. ஃபர்ஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன? n1 plus n2 minus 2 2 டெஸ்ட் 2 டெஸ்ட் ஏதாவது வந்து 2 சாம்பிள் டெஸ்ட்டுக்கு 2 சாம்பிள் டெஸ்ட்டுக்கு என்ன வரும் பாருங்க. டிகிரி சதுரம் ஆல்ரெடி எழுதிட்டீங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு 5% அவனே கொடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன். டிகிரி சப்ரிடம் வந்து நம்ம ஃபார்முலா n1 plus n2 minus 2 சார். எஸ் சார். minus 7 plus 6 minus 2 11 எஸ் சார். 11. அப்போ நம்ம டேபிளுக்கு போகணும். அப்போ டேபிளுக்கு போகலாமா? டி டெஸ்ட் எங்கே செஞ்சுக்கலாமா? டி டெஸ்ட் அங்கே கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக பாருங்க. கை ஸ்கொயர் எப்படி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி டி டெஸ்ட் நீட்டாக ஒரு ப்ளூ கலர் டாப் கொடுத்துட்டு போவாங்க. இதுதான் டி டெஸ்ட்.
சரிங்களா? இது ஒன் டெய்லா டூ டெய்லா கான்செப்ட்டுக்காக நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஒன் டெய்ல்னா நம்மளுக்கு 19.68 சார். ஒரே நிமிஷமா இங்கே பாருங்க டி இங்கே வரும். எங்கே வருது? டூ டெய்ல் டெஸ்ட்டை பார்க்க மாட்டாங்க. டூ டெய்ல் டெஸ்ட்டில் டி டேபிள்ல பார்க்கணும். ஓகே சார். டி டேபிள் அந்த ப்ளூ கலர் இதில் இருக்கும் பாருங்க ப்ளூ கலர் ஸ்டூடெண்ட். எஸ் சார். ம். அதில் வந்து 11ல வந்து பார்க்கணும்ல சார்? ஆமாம் தானே எவ்வளவு 11 தானே? எஸ் சார். 11 11.95 1.796 சார். சூப்பர் கரெக்ட் சூப்பர். டூ டெய்ல் இதே ஒன் டெய்ல இருந்து எங்கே பார்ப்பீங்க பார்த்துக்கோங்க. ஒன் டெய்ல மேலே கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சரிங்களா? இது வந்து 1.796 கரெக்ட். ம் எங்கே டூ டெய்லுக்கு நேராக இதை பார்க்குறீங்க கரெக்டா? கரெக்டாமா? எப்படி சார்? கரெக்டு தானே நீங்கள் சொன்னது கரெக்டு தானே 9.5 எஸ் பார்த்துக்கிறீங்க. சார். ஓகே சார். சரி அப்போ டெஸ்ட்டு செக் பண்ணிட்டீங்களா? டேபிள் வழி செக் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? கன்க்ளூஷன் எடுக்க போகிறீங்க. டேபிள் வழி செக் பண்ணிட்டு கன்க்ளூஷன். உங்களுக்கு என்ன கிடைச்சது? 1.796 79 எஸ் சார். டேபிள் வேல்யூ P of 0.05. So degrees of freedom வந்து 11 ஓட வேல்யூ 1.79. பட் கால்குலேட்டர் வேல்யூ வந்து நம்மளுடைய வேல்யூ இது வந்து டேபிள் வேல்யூ. அப்போ கம்பாரிசன் Calculated value is greater than இது சார். ஓகே கால்குலேட்டர் வேல்யூ நாட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டேபிள் வேல்யூ 1.75. இதனோட வேல்யூ வந்து 3.273. சார் ரெண்டே கேன்சல் பண்ணினா என்ன ஆகுது? ஹச் நாட் வந்து ரிஜெக்டட். ஓகே ஹச் நாட் வந்து என்ன ஆகுது? ரிஜெக்டட். அப்போ டூ பாப்புலேஷன் மீன் என்ன சொல்கிறாங்க? டூ பாப்புலேஷன் மீன் there is no significant, there is a significant between. என்ன அப்படி சொல்கிறாங்க? there is no significant போது there is no வேர்டு எடுத்து significant between two population. ஓகே significant between There is significance between two. population. ஓகேங்களா? அங்கே நோங்கிற வேர்டு எடுத்துட்டு அப்படி இருக்கு டூ பாப்புலேஷன். டூ பாப்புலேஷன் இந்த வேர்டு நோங்கிற வேர்டு விட்டுரும் சரிங்களா? இதை வந்து டூ டெய்ல் டூ சாம்பிள் டெஸ்ட்டோட டி டெஸ்ட்டோட ப்ராப்ளம்.